ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. சரியானதை வரவேற்போம், தவறானதை சுட்டி காட்டுவோம். அதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிப்பதாக செய்வதாக செய்தித்தாளில் வந்துட்டுருக்கு. நாமளும் பார்க்குறோம். சிலவற்றை ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி கூட மருத்துவ சுகாதாரத்துறையில் பணி நியமனம் கிட்டத்தட்ட விசாரிக்கிறப்ப அந்த வழக்கம் போல் கடந்த ஆட்சிகளில் இருந்தது. ஒரு சீட்டுக்கு இவ்வளவு தொகை அப்படின்றது எதுவும் இல்லாமல் செய்ததாக பேச்சு வெளியில் சில பேர்கிட்ட பேசும்போதே தெரிஞ்சுது. அதுக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும், நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் ஊழல் பேர்வரைகளை திரும்ப திரும்ப நீங்கள் உங்கள் கூட்டணிக்குள்ளே கட்சிக்குள்ளே கொண்டுட்டு வர்றது எந்த விதத்தில் சரியானது அப்படின்ற கேள்வி இருக்குது. கடந்த ஆட்சியில் யாரெல்லாம் முறைகேடு செய்தார்களோ, அந்த துறை சார்ந்து கொள்ளையடித்தார்களோ அவர்களையெல்லாம் நான் வந்தால் ஒழித்து விடுவேன், தொட்டவர்களை விட மாட்டேன் அப்படின்லாம் வசனம் பேசினேன். நீங்கள் அந்த நபர்களை எப்படி கட்சிக்குள்ளே எடுத்துக்கிறீங்க, எப்படி தூய்மையானவர்களாக மாறி விடுவார்கள் என்ற கேள்வி பரவலாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் நடந்ததில் இன்னொரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்குது. அதை பேசுகிறதுக்கு தான் இந்த பதிவு. எம்ஏஎம் ராஜா முத்தையா செட்டியார் இருக்கிறாரு. அவருடைய மனைவி குமார ராணி மீனா முத்தையா இருக்காங்க. அவங்களுடைய மரணத்தை பற்றி போட்டிருந்தா அவங்களுக்கான சொத்து பல ஆயிரம் கோடி மதிப்புமிக்க சொத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. வாரிசு இல்லை. அவருக்கு வாரிசாக இருந்தவரே பெரிய வில்லங்க பேர் வழியாக இருக்க அவர் வெளியில் போயிட்டார். கருப்பையா செட்டியார் அப்படிங்கிற ஒருத்தரை நம்பகமாக போட்டு அந்த ட்ரஸ்டி எல்லாம் என் மரணத்துக்கு பிறகு இது எப்படி சமூக சேவைக்காக பயன்படுத்தணும், முதியோர்களுக்காக இந்த மாளிகையை எப்படி பயன்படுத்தணும், அதில் வர வருமானங்களை எப்படி முதியோர்களை இறுதி வரை அவங்களை கவனிக்கணும் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை உயில் எழுதி வச்சுட்டு அந்த செட்டிநாடு வித்தியாசிரமம் பள்ளிக்கூடத்தையும் இந்த இதில் கண்ட்ரோலில் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கருப்பையா செட்டியாரை வைக்கிறாங்க. அதில் மெம்பராக அப்பல்லோ நிர்வாகத்தினுடைய செட்டியார், அவருடைய மகள் பிரீத்தி செட்டியார், அவருடைய மருமகன், மகளுடைய கணவர் மருமகன் விஜயகுமார் ரெட்டியார். இந்த ரெட்டியார் சமூகம் எப்படி ராணி மீனா அந்த குடும்பத்துக்கு உறவாக போனார்கள் கடந்த பதிவில் விரிவாக எழுதியிருந்தோம். குழந்தை இல்லாத அவங்க இந்த அப்போலோ பிசி ரெட்டியார் இருக்கிறா இல்லைங்களா, அந்த ரெட்டியார் எப்படி பழக்கமானார் எம்ஏஎம் முத்தையா செட்டியாருக்கு, முத்தையா எப்படி அவர் படிக்க வச்சார் மருத்துவராக, பின்னாடி அந்த நிறுவனத்துக்கு எப்படி உதவியாக இருந்தார் அப்போலோ குழுமத்துக்கு, அவர் வளர வளர அது பிற்பாடு அவருக்கு அந்த குழந்தை பிரீத்தி ரெட்டி பிறக்குது, அது எப்படி தன்னுடைய மகளாக வளர்க்கிறார். ஆனாலும் முறைப்படி ரத்த வழியில் தான் தத்து எடுக்க முடியுன்றதுக்காக ஆனாலும் மகள் அப்படின்ற முறையில் வச்சுட்டு இருக்கிறப்ப தான் ட்ரஸ்டியில் ஒரு மெம்பராக சேர்க்குறாங்க. அதுதான் இப்பொழுது வினையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த 3 பேர், பிசி ரெட்டியார், அதுக்கடுத்தவருடைய மகள் பிரீத்தி ரெட்டி, அதுக்கடுத்தது விஜயகுமார் ரெட்டி, 3 பேரும் சேர்ந்து அதிரடியாக கடந்த ஆட்சி அந்த அந்த ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே ஆட்சி மாற்றம் வந்துட்டு அந்த முனையில் தொடக்கத்திலேயே சட்டவிரோதமாக துப்பாக்கியோடு அது கூட மிஷின் கன்னோடு அந்த இடத்துல போய் ஆக்கிரமித்து நீதிமன்ற உத்தரவு ஏதுமே இல்லாமல் அந்த இடத்துலாம் ஆக்கிரமித்து செட்டியார் குடும்பத்தை மிரட்டி, இந்த ட்ரஸ்டி கருப்பையாவை மிரட்டி ஒரு 26 பேர் மெம்பர்கள் இருக்காங்க, உறுப்பினர், அவங்களெல்லாம் மிரட்டுற அந்த விதம்லாம் நடந்திருந்தது. நீதிமன்றத்துக்கு ஒரு பெரிய போராட்டம். நீதிமன்றம் இவர்கள் பக்கம்தான் அந்த நிர்வாகம், ஏன்னா மெஜாரிட்டி உறுப்பினர் மெம்பர்ஸ் இவங்க பக்கம்தான் இருக்கிறாங்க. கருப்பையா செட்டியார் அந்த வாரிசாக நியமித்து உயில் எழுதி வச்சாங்களே, எனக்கு பிறகு இவர் தான் அதை பார்த்துக்கணுன்னு அந்த கருப்பையா செட்டியார். அது முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இப்போ சினிமா கதை போல் நடக்கிறது. ஒரு பிரபலமான செட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர், அந்த ரெட்டியார் 3 பேர் இருக்காங்களா, அந்த சமூகத்தோடு சேர்ந்துக்கிட்டு இந்த ட்ரஸ்டி எல்லாம் உங்கள் கண்ட்ரோல் கொண்டுட்டு வந்தோன்னா பெரும் ஒரு பணத்தொகையை பேசிக்கிட்டு அண்டர் கிரவுண்ட் வேலை, மிகப்பெரிய வழக்கறிஞர் பொறுப்பில் அரசு தரப்பில் இருந்த மிகப்பெரிய விஐபி அவர் தான் இப்போ அப்பல்லோ ரெட்டிக்கு சார்பாக காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன ஆனாலும் எந்த இடத்துல வேணாலும் நான் பேசி சரி கட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கும் காவல்துறை என்னென்னா இப்போ மிரட்டல் வந்துகிட்டு இருக்குது. அந்த உறுப்பினர் இருக்கிறாங்க மெஜாரிட்டி கருப்பையா செட்டியார் பக்கம்தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு சமூக சேவையாக செய்துட்டு இருக்கிறாரு. நிறைய பிள்ளைகள் படிப்பு உதவிக்கு அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வீணாக போயிடக்கூடாதுன்னு உறுப்பினர்கள் எல்லாருமே அவர் பக்கம் நிற்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் வேறு வேறு வழக்கில் பார்த்திங்கன்னா கொடுத்து ஒரு 3 மணி நேரம் கூப்பிட்டு காவல் நிலையத்தில் உட்கார வைக்கிறது இது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய ஆட்சியில் இப்படி நிறைய விஷயங்கள் பொய் புகார் பேரில் அந்த உறுப்பினர்கள் அழைத்து மிரட்டப்படுகிறார்கள். நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க, எப்படி அப்பல்லோ ரெட்டியார் பக்கம் வந்துருங்க, செட்டியார் பக்கம் நிற்காதீங்க, புரியுதில்ல.
தொடர்ந்து வந்து அந்த உறுப்பினர்களை விதவிதமாக மிரட்டி கூப்பிட்டு காவல் நிலையத்தில் நிற்க வச்சு அவங்கள காக்க வைக்கிறது, அவமானப்படுத்துறது, என்கொயரின்ற பேரில் அலைய விடுறது, இப்படி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து அந்த பக்கம் வந்துருங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த பக்கம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிக்கல், வழக்கு அது இதுன்னு வரும், உள்ளே போகிறதெல்லாம் இருக்குன்னு மறைமுகமாக வெளியில் இருக்க ஆட்கள் மூலமாக பேசி கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அந்த வேலைகளை வந்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை இது வந்து இப்படி காவல்துறையை வந்து கையில் எடுத்திருப்பது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்து நடக்கிறதா? மேல்மட்டத்து வரைக்கும் தொடர்பு இருக்கிறதா? என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிரீத்தி ரெட்டி இவங்க எல்லாமே சேர்ந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்த பிறகு போய் நின்று கூட சந்தித்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ இதுதான் அவங்களுக்கு இந்த காவல் நிலைய அதிகாரிகள் அச்சப்படுவதற்கான காரணமா? இல்லை தெரிந்தே அவர்களுக்கு அந்த அப்பல்லோ குழுமத்துக்கு துணை போயிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு. ஒரு தமிழ் சமூகத்தினுடைய சொத்து எப்படியெல்லாம் சூறையாடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க அவர். இதுதான் இங்கே பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. இது பல முறை நம்ம பேசியிருக்கிறோம். அதனுடைய அடுத்த அப்டேட் இப்போ என்னென்னா, இங்கே அங்கேன்னு மிரட்டி காவல்துறையை வச்சு மிரட்டதை தாண்டி ஒரு உச்சக்கட்ட இடத்துல போய் நிற்குது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கொலை சம்பவம் நடந்தது. சிவகாமி நிர்வாகி கொலை சம்பவம். அதில் ஒரு அக்யூஸ்டாக ராஜேந்திரன் என்பவரை கைது பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து அந்த நிர்வாகத்துக்காக வேண்டிய அடியாளாக இருந்துக்கிட்டு புரியுதுல, பல கொலைகள் செய்தது, கொலை முயற்சி நடந்தது. ஒரு கொலை வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டவரும் கூட. யார்? அந்த ராஜேந்திரன். பெரிய செல்வாக்கு, பெரிய ஆட்கள் கூலிப்படையை வச்சு செய்கிறத அவர் கைது பண்ணுறாங்க. அந்த ராஜேந்திரன் இப்பொழுது இந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டு, செட்டியார் கும்பல் பக்கம் சேர்ந்துக்கிட்டு, அதற்கு இன்னொருத்தர் பக்கபலமாக இருக்கிறாங்க. அதையும் சொல்லணும் நம்ம. செட்டியார் குடும்பம் மட்டும் இல்லாமல் எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் இருக்கிறார்கள், அவருடைய வாரிசாக எடுத்தார் பாருங்க. ஐயப்பன் என்கிற எம்ஏஎம்ஆர் முத்தையா செட்டியார் பேரை மாற்றிக்கிட்டார். முத்தையா செட்டியார்னு மாற்றிக்கிட்டார். எம்ஏஎம்ஆர் முத்தையா செட்டியார். அவர் எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் இருக்கிறார் இல்லைங்களா உங்களுக்கு. அவர் வந்து முத்தையா எம்ஏஎம் ராமசாமின்னு சொல்லுவாங்க. அவருடைய வாரிசாக ஐயப்பனை எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஐயப்பனுடைய போக்கு பிடிக்காமல் அவரை வாரிசு இல்லைன்னு அறிவிச்சிடுறாரு. உயிலையும் எழுதிடுறாரு. சட்டவிரோதமாக உள்ளே இருந்துக்கிட்டு அங்கங்கே வழக்குன்னு போட்டு நிலுவையில் நிறுத்தி இன்னும் உள்ளே இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த ஐயப்பன் இவர்களோடு இந்த அப்பல்லோ குழுமத்தோடு சேருகிறார். இப்போ சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜேந்திரன் இருக்கிறார் இல்லைங்களா, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர், நிர்வாகத்துக்காக இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய நபர் அவர். அந்த நபரை வந்து எடுத்துக்கிட்டு இப்போ இங்கே யாரையோ வந்து கதை முடிப்பதற்கு கூலியை பேசியிருக்காங்க, ரேட் பேசியிருக்காங்க. 5 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டிருப்பதாக தகவல். உளவுத்துறையும் காவல்துறையும் உடனடியாக இதில் கவனத்தில் எடுத்துக்கணும்னு ஒரு எச்சரிக்கையாக தான் இதை நம்ம போடுறோம். தகவல் கிடைக்கிறது. ஏற்கனவே அந்த நபர் இப்படியாக செய்திருக்கிறாரு, இப்படியாக செய்யக்கூடியவர் அப்படின்றது பரவலாகவே தெரியும். ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த ராஜேந்திரன் என்பவர் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய கருப்பையா செட்டியாரையோ அல்லது யாரோ ஒரு முக்கியமான அந்த குழுவில் 26 பேர் மெம்பர் இருக்காங்க, யாரையோ சில பேரை இவர்களால் தான் தொடர்ந்து இருக்குது. இவங்களை எடுத்துட்டோம்னா மொத்தம் இது கலகலத்து போயிடும், நம்ம இந்த பக்கம் வந்து எடுத்துலாம், நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பல ஆயிரம் கோடி கிட்டத்தட்ட இடங்களும் நிறைய ட்ரஸ்ட்டு நிறைய இடங்கள் இருக்குது. எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. எல்லாத்தையும் விற்கணும். விற்றுட்டு ஐயப்பன் அவருடைய அந்த வாரிசு மகன்கள் லண்டனில் இருக்கிறாங்க 2 பேர். இன்னும் மற்றவர்கள் பேரில் இதெல்லாம் பிரித்து பணமாக எடுத்துகிட்டு போகிறது. இப்போ இடத்தெல்லாம் விற்றுடணும், அவ்வளோதான். அவங்க டேக் ஓவர் பண்ணிவிட்டு இடத்த விற்றுட்டு வேறு பேரில் ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிவிட்டு அடுத்த தலைமுறைக்கு இது தெரியக்கூடாது. இந்த குமார ராணி மீனா இருக்காங்களா, அந்த அம்மாவுடைய அந்த சேவையோ அவங்க பேரோ அவங்க ட்ரஸ்ட்டோ எதுவும் கண்ணில் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கலைச்சிட்டு அழிச்சிட்டு எல்லாம் சொத்தாக மாற்றி விற்றுட்டு வெளிநாட்டில் கொண்டு போய் பதிவு பண்ணிடணும். ஏற்கனவே வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹவாலா பரிவர்த்தனை கூட இதில் நடந்திருக்கிறதா தகவல். இந்த பிரபலமான வழக்கறிஞர்னு சொன்னல, அவர் தான் இப்போ வந்து அப்பல்லோ குழுமத்துக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்கிற, அவருக்கு ஜூனியர் ஒருத்தருக்கிறாங்க, அவங்களும் சீனியர் கவுன்சில் தான். அந்த பெண்ணோட மகன் வந்து லண்டனில் இருக்கிறாரு. அவர் மூலமாக அக்கௌண்டபிள் அந்த கணக்கு வழியாக ஹவாலா பணம் மோசடின்றது நடந்துகிட்ருக்கு இதுக்குள்ளாக. ஆக இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாஃபியா டீம் சேர்ந்துட்டு சினிமாவில் பண்ணுற மாதிரி இந்த இதை எப்படியாவது அபகரிச்சிடணும். அது எத்தனை உயிர் பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளோ வழக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மைய காரணம் என்னென்னா சொத்து வந்து பல்லாயிரம் கோடி, இதை அபகரிக்கணும். அதுக்காக ஒருத்தர் 2 பேர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இப்போ கூலிப்படை வரைக்கும் வந்து பேசியிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. காவல் நிலையத்திலும் அச்சுறுத்தல் இருப்பதாக முதல்வரை சந்தித்து மனு கொடுப்பதாகவும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய திருப்பு முனை என்ன தெரியுங்களா உங்களுக்கு,
இந்த ஐயப்பன் என்கிறவர் செட்டியாருடைய வாரிசாக எடுத்தார்ல, எம்எம் ராமசாமி செட்டியாருடைய வாரிசாக எடுத்த ஐயப்பன் என்கிற எம்ஏஎம்ஆர் முத்தையா செட்டியார் அவர் வந்து முதலமைச்சர் விஜயை சந்தித்த புகைப்படம் வெளியே வந்திருக்குது. ஏங்க சந்திக்கக்கூடாது, அவர் பெரிய தொழிலதிபருங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு அநீதியாக தெரிகிறது. முதலமைச்சர் விஜய் ஒருவர் சந்திப்பது என்றால் உடனடியாக இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அவர் யார் என்ன, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, ஏதாவது வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா, ஏதாவது தேடப்படுனவரா, இல்லை வேறு ஏதாவது குற்றச் செயல்கள் இருக்கிறாரா, ஹவாலா விஷயம், இப்படி எல்லாமும் தரவாக செக் பண்ணுவாங்க. காவல் நிலைய விசாரணையிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பில், அரசியல் கட்சி தரப்புலேருந்து எல்லாம் விசாரிச்சுட்டு தான் நீங்கள் ஒரு நபர் வந்து முதலமைச்சரை சந்திக்க முடியும். அவ்வளோ லேசில் நீங்கள் போய் சந்தித்து அவர்கிட்ட பொக்கே கொடுக்கறது, மற்றதை கொடுத்து படம் எடுத்துக்கிறதுலாம் சாதாரண விஷயமா கிடையாது. ஆனால் முதலமைச்சர் விஜய் ஜோசப்பை இந்த ஐயப்பன் என்கிற எம்ஏஎம் ராமசாமி இருக்கிறதால அவருடைய வாரிசாக எடுத்தவர் இந்த ஐயப்பன் முத்தையா செட்டியாருங்கிற ஐயப்பன் போய் பார்க்குறாரு. பார்க்குறதுல தப்பு இல்லை, ஆனால் எப்படிப்பட்ட நபர்னு இருக்குது. கிட்டத்தட்ட 4000 கோடி ஊழல் முறைகேடு இவர் மீது வழக்கில் இருக்குது. இந்த வழக்கை நான் சொல்லலை, உங்களுக்கு வழக்கம் போல் நான் அடிக்கடி குறிப்பிட்டிருக்கிறேன். உங்களுக்கு அறப்போர் இயக்கம் ஜெயராமன் இருக்கிறல்ல தோழர், அந்த அறப்போர் இயக்கம் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் 11க்கு முன்னாடி, அந்த ஆட்சி காலகட்டத்தில் 11க்கு பிறகு இவர் தான் வந்து இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற பேரில் நிலக்கரி இந்தோனேஷியாவிலிருந்து கொண்டு வந்து உங்களுக்கு விசாகப்பட்டினத்தின் வழியாக இங்கே சென்னைக்கு கொண்டுட்டு வருது. நிலக்கரி அனல் மின் நிலைய உற்பத்தி, அவங்க ஃபேக்ட்ரி உற்பத்தி நிலையமும் வச்சுருக்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சப்ளையும் பண்ணுறாங்க. இதில் வந்து 1000 கோடி கிட்ட வந்து ஊழல் முறைகேடு. கப்பல் டோல் கட்டுறதுல போலி ரசீது காட்டி ஊழல் முறைகேடு செய்திருக்காங்க. இந்த முறைகேட்டில் மின்வாரியத்துறையினுடைய உச்ச அதிகாரிகளும் உச்ச அமைச்சர்களும் சம்மந்தப்பட்டிருப்பதாக அன்றைக்கி அந்த குற்றச்சாட்டு. அதை எதிர்த்து இந்த யோக்கியவான் ஐயப்பன் என்கிற இந்த மனிதர், இந்த யோக்கியவான் வந்து நான் வந்து இப்படியாக இருக்கக்கூடிய இப்படியான பாரம்பரியம் எனக்கு, நான் இப்படிலாம் செய்ய மாட்டேன், அந்த ஊழல் முறைகேடுலாம் இல்லை, இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் என்று நீதிமன்றத்தில் பணம் பத்தும் செய்யல. என்ன வழக்கறிஞர்னா அவங்க போய் ஒரு ஏதோ கொடுத்து ஏதோ ஒன்று வாங்குவாங்க, ஸ்டே ஏதோ நடக்கும், இழுத்துக்கிட்டு போகலாம்ல அப்படின்னு ஒரு வழக்கையும் போடுறாரு. அந்த வழக்கு போடும்போது நீதிமன்றத்தில் கடுமையான வாக்கு நடக்கிறது. உங்களுக்கு அரசு துறை மின்வாரியத்துறையிலே விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு தனியாக இருக்குது, அவங்க தரப்பில் ஒரு ரிப்போர்ட், இதெல்லாம் ஊழல் நடந்திருக்கிறதுக்கான விஷயங்கள் இவ்வளோ நடந்திருக்கிறது. இது தொடக்கமாக தெரிந்தது தான் சுமார் 1000 கோடி, 982 கோடின்னு நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட 1000 கோடி ஊழல் முறைகேடு. ஒரு விஷயத்தில் இந்த நிலக்கரி கையாடல் பண்ணதில் மட்டும் போலி வரி கொடுத்தது. அதை தாண்டி வந்து உங்களுக்கு 800 அனல் மின் நிலையத்தில் திமுக அரசு வந்தோன்னே 2021 ஒன்று சொன்னாங்க, 2000 கோடிக்கான நிலக்கரியை வந்து காணலை, 2000 டன் அப்படின்னு நினைக்கிறேன் நிலக்கரியை காணலை அப்படின்னு. அதில் பல 1000 கோடி. இப்படி இதில் எல்லாமே இந்த டீம் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த டீம் சம்மந்தப்பட்டு ஒரு உச்ச அதிகாரிகள் அமைச்சர் வரைக்கும் இதில் தொடர்பு இருக்குது. அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யக்கூடாதுன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. நீதிபதி 2 தரப்பு வாதத்தையும் கேட்டு இந்த வழக்கு தள்ளுபடி செய்யக்கூடியதில்லை, மேற்கொண்டு விசாரிக்கக்கூடியது, இது நிறைய ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக தெரிய வருகிறது, இன்னும் மேற்கொண்டு விசாரிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், இதுதான் பணம் பத்தும் செய்யும் பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்கல்ல. பண அதிகாரம் செல்வாக்கு இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட ஒருத்தன் மேலே ஒரு கலங்கப்படுத்தி என்ன வேணாலும் பேசினாக்கா ஒருத்தனை புனிதனாக கட்டமைக்கலாம். அந்த புனிதர் கட்டமைப்பு தான் ஐயப்பனுக்கு வருது. அப்படி முதலமைச்சரை சந்திக்கும் போது ஐயப்பன் வந்து 3 கோடி ரூபாய் முதலமைச்சருக்கு அரசு நிவாரண நிதின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கள்ல பேரிடர் காலத்தில், அந்த மாதிரி வந்து ஒரு 3 கோடி ரூபாய் முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறாரு இந்த ஐயப்பன். அடித்தது 4000 கோடி. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் 4000 கோடி. மக்கள் வரி பணம் கடன் வாங்கி செய்த வேலை, அதில் வந்து வேலையில் 4000 கோடி சுருட்டிவிட்டு கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய காசை வச்சுக்கிட்டு வெறும் 3 கோடியை வந்து முதலமைச்சருக்கு நேரடியாக கொடுக்குறாரு இந்த ஐயப்பன். அப்போ பின்வாசல் வழியாக எதனா கொடுக்குறாரா, இல்லை கொடுக்காம ஏமாத்துறதுக்கு எதனா திட்டம் போடுறாரா? வழக்கமாக ஏற்கனவே வந்துட்டு 2 அமைச்சர்களை இந்த மாதிரி காக்கா பிடிச்சி காலந்தள்ளிக்கிட்டே வந்தவர் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களையும் காக்கா பிடிச்சி காலந்தள்ளணுன்ற முடிவோடு வந்தாரா? இதுதான் கேள்வி. அவர் பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு மனிதர், செல்வந்தர், தொழிலதிபர் அப்படின்ற பேரில் ஒரு கட்டமைப்பை பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடி வந்து நத்தம் விஸ்வநாதன் நினைக்கிறேன், அவர் மந்திரியாக இருக்கும்போது அவருக்கு வேண்டப்பட்ட 2 பேருக்கு, அது வழக்கமாக பினாமின்னு சொல்லுவாங்க, 2 பெரிய அப்பார்ட்மெண்ட் அந்த ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்கல்ல, 2 இடங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் அதனாலேயே இவர் மீதான அந்த வழக்கு கிட்டத்தட்ட 4000 கோடியை
இந்த ஐயப்பன் அரசுக்கு கட்ட வேண்டும். இன்னைக்கு மின்வாரியத்துறை வந்து திணறிக்கிட்டு இருக்குது, கடனில் இருக்குது, சமாளிக்க முடியலன்றாங்க. இந்த ஒரு நபர் தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் மட்டுமே 4000 கோடி வட்டியும் முதலுமாக சேர்ந்து இந்த அரசுக்கு கட்ட வேண்டி இருக்கிறது. ஆனால் அமைச்சரை சரி கட்டி அந்த விஷயத்தை அப்படியே எதனா ஒரு நன்கொடை மாதிரி கொடுத்துட்டு மீதியெல்லாம் அண்டர் கிரவுண்டில் வேறு மாதிரி கொடையை கொடுத்துட்டு அதை அப்படியே இழுத்துக்கிட்டே போனது. அதுக்கு பிறகு நம்ம செந்தில் பாலாஜி திமுக ஆட்சியில் அதிமுக வந்துட்டு இங்கே வந்துட்டோடனே இந்த மின் வாரியத்துக்கு கொஞ்சம் பொறுப்பாக இருந்தார்ல, அந்த நேரத்தில் அவருக்கும் மிகப்பெரிய சலுகைகள் இதே மாதிரி போய் சந்திக்கிறாரு, மலர் கொத்தை கொடுக்குறாரு. வேற என்ன கொடுத்தாருன்றது தெரியல. இந்த வழக்கில் இந்த பணம் வசூல் பண்ணணும், இல்லை அபராத தொகை விதிச்சாச்சு, பணத்தை கட்டணும். கட்டாமவே ஒரு செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு சின்னதாக அங்கே வழக்கு போட்டு நிலுவையில் நிறுத்தி இப்படியே தள்ளிக்கிட்டே வராரு. ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு கொடுத்த பேட்டிகளிலும் சரி மற்றதிலையும் சரி ஊழல் பேர்வரிகள் மக்கள் வரி பணத்தை தொட்டவர்களை விடமாட்டேன் அப்படின்னு சபதம், விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னாரு. இப்போ தொட்டதில் ஒரு முக்கியமான ஆள் இந்த ஐயப்பன். எப்படி உங்களை சந்திக்கிறாரு? கடந்த 6ஆம் தேதி அன்னைக்கு சந்திச்சிருக்கிறாரு. எனக்கு அடுத்த 2-3 நாளில் இது தகவல் வருது. நான் உடனே பேசலான்னு இருந்தால் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பதவி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த பதவி. உங்களை சாமானியர் மக்கள் மனு கொடுத்து சந்திச்சுட்டு போகிறது விதம் வேறு, அந்த விதம் வேறு. தொழிலதிபர்கள மாதிரில சந்திக்கிறான்னா அவங்களுடைய பின்னணி எடுக்கணும். இப்போ நான் ஏதோ ஸ்மக்லிங் பெரிய அளவில் பண்ணுறேன், தொழிலதிபர் இல்லீகலாக பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனாலும் அது வெளியில் தெரியல. முதலமைச்சரை சந்திக்கிறேன் அப்படின்னா எடுத்தோன்னே சந்திச்சிட முடியுமானா முடியாது. என்னுடைய பல விஷயங்களும் விசாரிப்பாங்க, இன்டெலிஜென்ட் விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்கணும். இல்லை வேறு இல்லீகலாக சில விஷயங்கள் ஏதோ பண்ணுறதா தெரிய வருதுனாவே சந்திப்பை நிறுத்திடுவாங்க, அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, தள்ளி போட்டுருவாங்க. இதுதான் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் உங்களை சர்வசாதாரணமாக சந்திக்க முடியுதுன்னா உங்களை ஏமாற்றுகிறார்களா அல்லது தெரிந்தே நடக்கிறதா? மின்வாரியத்துறையில் இப்போ நிர்மல்குமார் அமைச்சர் வந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த விஷயங்கள் முழுக்க தெரியுமா தெரியலையா? அதிகார மட்டம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த அதிகாரிகள் தரப்பில் தான் அந்த உச்ச ஊழல்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு துறையில் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு இதில் மட்டுமே இந்த வழக்கு. அன்றைக்கி 1080 இந்த கோடி 1000 கோடி கிட்ட சுமாராக கண்டுபிடிச்சி அதுக்கு அபராத தொகை அது எல்லாம் இப்போ இன்றைக்கி 4000 கோடி அவர் கட்டணும். இது ஒரு இதில் மட்டும் நடந்தது. நிலக்கரி ஏற்றுமதி இங்கே கொண்டு இறக்குமதி பண்ணுறதுல நடந்தது, உற்பத்தியில் நடந்தது. இதில் தாண்டி விநியோகத்தில் டிஸ்ட்ரிபியூட்டில் ஒன்று எத்தனை 1000 கோடிகள் ஊழல் முறைகேடுன்னு தெரியல. திணறிக்கிட்டு இருக்கிறாரு அமைச்சர் நிர்மல்குமார். கண்டுபிடிக்கணும் அதிகாரிகளை போட்டுன்னு. ஆனால் இந்த அதிகாரிகள் தரப்பு இவருக்கு என்ன தகவலை கொடுத்துருக்கோம்? மறைக்கப்படுகிறதா தகவல்? இதுதான் நம்ம கேள்வி. நிர்மல்குமார் அவர்களுக்கு உண்மையை சொல்லாமல் மறைக்கப்படுகிறதா? இந்த துறையில் இவ்வளோ பணம் வர வேண்டியதற்கு ஏன் அந்த மனிதரை பிடித்து வாங்க முடியாது? இப்போ இந்த நிலையில தான் போயிட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை ஐயப்பன் சந்திக்கிறார். ஒரு பக்கம் ஒரு சினிமாத்தனமாக அந்த ஒட்டுமொத்த சொத்தை அட்டையை போட்டு அப்போலோ ரெட்டி குடும்பமும் இந்த ஐயப்பனும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய வேலையை செய்துட்டு கடைசியாக மிரட்டல் தொடங்கி ஒரு கூலிப்படியை வைக்கிற அளவுக்கு நின்று இருக்குதுங்க. இது எல்லாம் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள், காவல் நிலையத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்குது. எதுவுமே இந்த விஷயங்கள் இன்டெலிஜென்ட் மூலமாக முதலமைச்சருக்கு எட்டவில்லையா? உளவுத்துறை தனியாக இருக்கிறது, இதில் இப்படியான விஷயங்கள் இருக்குது. இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் முதல்வரை சந்திப்பது சரியா அப்படின்ற கேள்வி இருக்குது. பாதிக்கப்பட்ட தரப்பில் யாரையுமே பார்க்க முடியல. அதுதான் கேள்வியா. பாதிக்கப்பட்ட தரப்பில் யாருமே பார்க்க முடியல. யார் மிரட்டி கொண்டு இருக்கிறார்களோ, யார் இந்த மாதிரி வேலையை செய்கிறார்களோ, மோசடி பண்ணுறாரோ அந்த நபருக்கு போய் முதலமைச்சரை சந்திச்சிட முடியும். எப்படி இது? நான் நேர்மையாக இருக்கிறேன், நல்லாட்சியை மக்களுக்கு தருவேன், தொடர்ந்து தூய ஆட்சியை நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன், மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க விட மாட்டேன் அப்படின்னு பேசக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த தகவல்கள் சரியாக கொடுக்கிறதா இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்? ஏன்னா அவங்க தான் நோட் போடணும், யார் சந்திக்கலாம் சந்திக்கக்கூடாதுன்னு அவங்க தகவல் சொல்லிடுவாங்க. எந்த அடிப்படையில் இவர் சந்திக்கின்றார்? சந்தித்ததால தான் இன்றைக்கி அவங்கள கண்டாவே காவல்துறை அவர்களுக்காக வேலை செய்யுது. ஏன்னா முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்துட்டாங்க, பெரிய தொழிலதிபர், புரியுதில்ல? அதனால் காவல்துறை சுணக்கம் காட்டுதா அப்படின்ற கேள்வி இருக்குது. அந்த இடத்துல ஏதோ நடக்க போகுது அப்படின்றது மட்டும் உள்ளுணர்வு சொல்கிறது. ஏதோ ஒரு அசம்பாவிதம், ஏதோ ஒரு தவறு, பெருந்தவறு நடக்க இருக்கிறது. குமாரராணி முத்தையா செட்டியார் அவருடைய அந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கிறது. இது கூடால ஏதோ ஒரு பெரிய சம்பவம் அங்கே நடக்கிறதுக்கான எல்லா
ஷேடோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிழல், அது எல்லாமே நடக்க தொடங்கிட்டு இருக்கு. மிரட்டல் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக. காவல் நிலையத்தில் சின்ன சின்ன பொய் புகார்கள் கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்டுறது ஒரு பக்கம், அது அல்லாத தனிநபர்கள் மிரட்டல் ஒரு பக்கம், அது இல்லாமல் கூலிப்படை அப்படின்ற பேரில் வந்துட்டு ஏற்கனவே இந்த இதில் சம்மந்தப்பட்ட ஒரு நபரை வச்சுட்டு ஒரு மிரட்டுறது ஒரு பழக்கம், ஒரு வழக்கமாக போயிட்டுருக்குது. இது எல்லாவற்றையும் முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுக்க முடியுமான்னு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு இல்லை. ஆனால் குற்றவாளிகள் போய் பார்த்துட முடியுது. இந்த அரசு உண்மையிலேயே மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னதை போல, நான் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களை விடமாட்டேன், அதெல்லாம் வசூல் பண்ணி உள்ளே கொண்டுட்டு வருவோம், மக்கள்கிட்டேருந்து நான் வரியை எதுவும் புதுசாக போட மாட்டேன் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார், பின்னாடியும் சொன்னார், இப்போவும் சொல்லிட்டு இருக்கிறாரு. மக்கள் அதை நம்புகிறோம், ஊடகம் எங்களை போன்றவர்கள் நம்புகிறோன்னு வச்சுக்குங்க. எப்படி இவர்களாம் உங்களை சந்திக்க முடியுது? இதுதான் கேள்வி. அப்போ எளிதாக பார்த்து விட முடிகிறதுனா அங்கே என்ன, ஏதோ ஒன்று வீக்காக இருந்திருக்கு. இன்டெலிஜென்ட்னுடைய சோர்ஸ் வந்து ஃபெயிலியரா? இப்படி சொல்வதாக இந்த இன்டெலிஜென்ட்லாம் என் மேலே கண் வைப்பாங்க. அவர்களில் நிறைய பேர் சரியாக வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ரிப்போர்ட் கொடுத்தா ஒருவேளை அவங்க உண்மையாக கொடுத்துருந்தால் கூட அதை மறைக்கப்பட்டு இவர் முதலமைச்சர் விஜயை சந்திக்கிறார். இதுதான் கேள்வி. இந்த சந்திப்பு தான் பல விஷயங்கள். குற்றவாளிகள் வந்து சந்தித்து படத்தை எடுத்துகிட்ட உடனே அவர் மாட்டி வச்சுக்கிட்டாருன்னா காவல்துறைக்கு என்ன எண்ணம் வரும்? அவர் பெரிய தொழிலதிபர், வழக்கறிஞர்கள் படைப்பட்டாலும் பெருசாக இருக்குது, சொல்ல தேவையில்ல, பணம் கொட்டி கிடக்குது. முதலமைச்சர் படத்தை மாட்டி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். என்ன காவல்துறை நினைக்க கீழ் மட்டத்தில் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க? காவல்துறை முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த விஷயத்தை இன்னும் உன்னிப்பாக கவனிக்கணும். நாளைக்கு பெரிய சம்பவம் வந்து அவருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த விஷயத்தை பேசுகிறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னதுக்கு நேர்மாறாக ஊழல் முறைகேடு செய்தவர்கள் சந்திக்க முடிகிறது, இணையவும் முடிகிறது கட்சியில். இது எப்படி அப்படின்றது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நிறைய சில விஷயங்கள் நல்லதும் நடக்குது, அதுக்கு நேர் எதிராக இப்படிப்பட்ட விஷயங்களும் நடக்கிறது. இது ஏற்புடையதல்ல, இது கண்டிக்கக்கூடியது. பெரிய அசம்பாவிதம் அங்கே நடப்பதற்கு முன்பாக உடனடியாக இதை விசாரித்து இது சரியான ஒரு முடிவை நீங்கள் கொடுக்கணும். அந்த அப்பாவி மக்களுக்கு பயன்படக்கூடிய, ஏழை எளிய மக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த ட்ரஸ்டி வந்து அந்த ட்ரஸ்டியாக செயல்படணும். அதுதான் அந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. ஏதோ ஒரு தகவல் தவறாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த விஷயத்தில். ஏதோ ஒரு தகவல் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான் அந்த இடத்துல காவல்துறை போகுது. கன் மிஷினோட நீதிமன்ற உத்தரவு ஏதும் இல்லை, இல்லாமல் அவங்களுடைய எல்லைக்கு போயிட்டு பிடிச்சி சீலை வைக்கிறாங்க. இது எல்லாமே சட்டவிரோதம். நீதிமன்ற உத்தரவில் இப்போ அந்த கருப்பையா செட்டியாருக்காக தீர்ப்பு வந்து அவங்க பள்ளிக்கூடம்லாம் திறந்து நடந்துட்டு இருக்கிறாங்க. இது ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகும் தொடர்ந்து அடுத்தடுத்து விஷயங்கள் சட்டவிரோதமாகவே சில நகர்வுகள் நடந்து கொண்டு இருப்பது என்பதை முதலமைச்சர் கவனிக்க வேண்டும் என்பது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.